ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா நியூஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல டே டு டே எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு only one news which is a major news that has taken the cryptocurrency by storm. என்னதான் நம்ம சேனல்ல ஷீபா இனி பத்தி வீடியோ போட்டாலும் சரி, பெப்பே காயின் பத்தி வீடியோ போட்டிருந்தாலும் சரி, டோஜ் காயின் பத்தி நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டா இலான் மஸ்க் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்ஸுமே இல்ல, அவங்க கம்யூனிட்டியுமே ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ கிளியர் வின்னர்ஸ் கண்டிப்பா ஷிபா இனு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு பேசி முடிச்சோமோ என்னமோ தெரியல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்டேட்ஸ் சோ ஃபார் ஹஸ் கம். ஸோ டோஜ் காயின் இஸ் லிட்டரலி பேக், கம் பேக் கொடுத்துருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம் மார்க்கெட். ஏன்னா லாஸ்ட் 2 daysல ஆல்மோஸ்ட் 22% வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் ஆயிருக்கு டோஜ் காயின். என்ன ஆயிருக்கு? ஸோ இலான் மஸ்க் பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தி பிராண்ட் அம்பாசடர் ஆஃப் டோஜ் காயின், அவர் அவரோட கிகா ஃபேக்டரி, அதாவது டெஸ்லா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா விசிட் பண்றாரு. அப்படி விசிட் பண்றப்போ பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ் நடக்கும், ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ கேட்டிருக்காங்க, இந்த பினான்சியல் பேமெண்ட்ஸ்லாம் இப்படி போயிட்டு இருக்கே, இந்த சுச்சுவேஷன்லாம் உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் டாலர்ஸ் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இதை எக்கனாமிக் சுச்சுவேஷனை வெயிட் பண்ண முடியாது. அதாவது இந்த பண வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது வெறும் யூஎஸ் டாலர்ஸ், அதாவது யூஎஸ்டி, அதாவது அவங்க நாட்டு கரன்சியை வச்சு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீர்மானிக்க முடியாது. வேற வேற புது இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு டோஜ் காயின் பத்தி என்ன பண்றான், பேசாம அது பேமெண்ட்ஸா வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு அப்டேட் என்ன கொடுத்திருக்காருன்னா, கண்டிப்பா என்னோட கம்பெனி, அதாவது டெஸ்லா பாத்தீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல டோஜ் காயின்ஸை திருப்பியும் கொண்டு வரும் பேமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா 2022ல தான் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா இந்த மெர்ச்சன்டைஸ்க்காக பாத்தீங்க அப்படின்னா டோஜ் காயின் ஒரு பேமெண்ட் ப்ரொசீஜரா உள்ள கொண்டு வந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிட்காயினுமே உள்ள வந்துச்சு. ஸோ பிட்காயின் அண்ட் டோஜ் காயின் ரெண்டுமே தான் இருந்துச்சு. ஆனா நீங்க பிட்காயின் இனிஷியலா யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் டெஸ்லா கார்ஸ் வாங்குற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஆஃப் லேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிட்காயின் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நான் பர்சனலா கருதல, அதனால நான் டெஸ்லா பிட்காயின் வித்ட்ரா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது மூவ் பண்ணிட்டாரு. பட் டோஜ் காயின் மெர்ச்சன்டைஸ் இருந்துச்சு. பட் ஆஃப் லேட்டா அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபரேஷன் சீஸ் ஆச்சு. இப்போ அந்த ஆபரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா திருப்பியே ஒரு கம்பேக் கொடுக்குது. ஸோ இப்போ நீங்க வெப்சைட்ல, டெஸ்லா வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்ஜெட்ஸ், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க டோஜ் காயின் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். தட் இஸ் அ வெரி கிரேட் நியூஸ். அண்ட் இந்த நியூஸ்க்காக தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெகுலேஷன் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, மேபி டவுன் த இயர்ஸ், இந்த ஒரு 1 year 2 yearsல பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்லா கார்ஸே, எலக்ட்ரிக் கார்ஸே பாத்தீங்கன்னா டோஜ் காயின்ல வாங்குறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது இந்தியால எப்படி ப்ரோ இம்பாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஹாட் டாபிக்கே இலான் மஸ்க் ஒரு புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி டெஸ்லால ஓபன் பண்றது தான் ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ இது அவர் ஓபன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்லால கண்டிப்பா இந்தியா ஒரு ஃபுட் பிரிண்ட் வச்சிரும். ஸோ டெஸ்லா இந்தியாக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இங்கதான் மேனுஃபேக்சரிங் நடக்கும், கார்ஸ் எல்லாம் இங்க இருந்து போகும். ஸோ இவி மார்க்கெட் ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு செம்ம பூம் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இவி வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும் 50%. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்லாவோட மார்க்கெட் பயங்கரமா போயிடும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5 years டவுன் த லைன் டோஜ் காயினும் பேமெண்ட் ப்ரொசீஜர்ல இருந்துச்சு அப்படின்னா இந்தியன்ஸோட மைண்ட் தாட், இந்தியன்ஸோட ப்ராசஸ்ல எப்படி போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இலான் மஸ்க் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சொசைட்டில நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு மனுஷன். அது ஈவன் அவர் ஆனரபிள் கரண்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல ரிசர்வ் எல்லா கண்ட்ரிஸோட பேங்க்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வியப்போட பாக்குற ஒரு ஆள் இலான் மஸ்க். ஸோ அப்படிப்பட்ட ஆள் கண்டிப்பா என்னோட கம்பெனில நான் டோஜ் காயினா ஒரு பேமெண்ட்டை வைக்கிறேன் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெகுலேஷன் யூஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படின்றப்போ மேபி 5 years டவுன் த லைன் இந்தியாலையுமே டோஜ் காயின் அக்செப்ட் பண்ற நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்கெப்டிக்கல், இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் டோஜ் காயின்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர் இலான் மஸ்க். ஸோ அந்த பிளான்ட் இங்க டெஸ்லா இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னா மேபி அந்த ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா நடக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராமினன்ட் திங்ஸ் தட் கேன் ஹேப்பன் இன் கிரிப்டோ டவுன் த இயர்ஸ். இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒன்னா நடந்திருக்கு. இப்போ எப்படி இடிஎஃப் அப்ரூவல் நம்ம காலகாலமா நடந்துட்டு இருக்க விஷயம். ஆனா கரெக்டா இந்த ஆஃபிங் ஒட்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடிஎஃப் அப்ரூவ் ஆச்சு. நம்ம யூஎஸ் பார்த்தோம், ஹாங்காங் பார்த்தோம், இப்போ ஆஸ்திரேலியால டிசம்பர்ல நடக்க போகுது அப்படின்றப்ப அங்க ஒரு மைண்ட் மேப் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டோஜ் காயினோட மைண்ட் மேப் இதுதான். மேபி ஷீபாயினையும் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் வென் கம்ஸ் டு டோஜ் காயின் அது கண்டிப்பா ஒரு பெரிய இனிஷியேட்டிவா தான் இருக்கு, பெரிய அப்டேட்டா இருக்கு. ஏன்னா இட்ஸ் ஓன் காட்ஃபாதர்
Doge father Elon Musk is behind it. So that is the news that we wanted to share to you guys today, because நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ என்ன ப்ரோ டாஜ் அவுட் ஆயிடுச்சா ப்ரோ, நீங்க ஷீபா என்னதான் வின் பண்ற மாதிரி சொல்றேன் 2024 ரேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு, விச் இஸ் அ கிரேட் நியூஸ். பட் ஆனால் திருப்பி டோஜ் காயின் கன்சால்டேட் ஆயிடுச்சு அந்த ஒரு ஐப்க்கு அப்புறமேட்டு. பட் இன்னும் கொஞ்சம் நிறைய நியூஸ் வரதான் Dogecoin will also sustain in the market. That's what we also wanted to share to the Dogecoin community as well. Thank you for watching this video, and do like, share and subscribe to Kama Crypto, and make sure you press the bell icon so that நாங்க போடுற efforts வந்து பாத்தீங்கன்னா daily வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரீச் ஆகும். Thank you.